ஐஸ்வர்யா. தாரா ஓடு ஓடு வாங்கிக்கோ போ. இந்தா. தேங்க் யூ. தர்ஷன். சக்தி வா வாங்கிக்கோ. அட வாப்பா, ஏன் யோசிக்கிற? நல்ல தும்முமா. நீ கொடு. நேரம் பார்த்து கரெக்டாக தும்புறியா? சரித்தேன். வீசிங் மாமா. இத உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா வாங்கினேன். என்னன்னு சொல்ல மாட்டேன். ஓபன் பண்ணி பார்க்கறப்போ சர்ப்ரைஸா இருக்கும். பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிக்கலனாலும் சொல்லுங்க. ஹலோ சக்தி, என்னாச்சு? என்னப்பா சக்தி, அப்படியே அசந்து போய் நிற்கிற? இதுக்கே அசந்தா எப்படிப்பா? இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குடா. என்ன அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே பரிசு கொடுத்துருக்கு, நாம ஒன்றும் அவளுக்கு வாங்கி வைக்கலையே. இருக்குப்பா, நாளைக்கு தீபாவளியில் பெரிய பரிசாக கொடுக்க போகிறேன். கொடுத்து அசைத்திடுவோம், கவலைப்படாத. குந்தவ, உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத பெரிய பரிசாக நாளைக்கு கொடுக்க போகிறேன் உனக்கு. சரியா? ஜனனிமா. ஹலோ ஜனனிமா. ஹலோ அம்மா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டேன். அங்க ஒன்னும் கஷ்டமா இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா வாசுவை அனுப்பி விட்டுட்ட? உன் கூடவே வச்சிருக்கலாம்ல. இல்லம்மா, அவளுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல, பார்க்கட்டும் தான் அமிச்சேன். அம்மா நீ எப்படிமா இருக்க? இருக்கேன்டா. அப்பா எப்படி இருக்காரு? இருக்காருமா, உன்னைத்தான் கேட்டுட்டே இருக்காரு. தீபாவளிக்கு சீர் கொடுக்க போனீங்களே, ஒரு நிமிஷம். ஜனனிமா, சாரிடா. உள்ள அப்பா இல்ல, உள்ள சிக்னல் சரியா இல்ல, அதனாலதான் வெளியில வந்து பேசுறேன். அதுதான்டாமா, என்கிட்ட அப்பா கேட்டுட்டே இருக்காரு உன்னை பத்தி. சீர் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஜனனி போனே பண்ணல?
நான் ஃபோன் பண்ணாலும் லைன் போக மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காருடா. அம்மா எதையாவது சொல்லி சமாளிமா. ம். இன்னும் 2 நாள்ல ஆஃபர் லெட்டர் வந்துடும். அது கையில கிடைச்சதும் நான் மும்பை போயிடுவேன். மும்பை போய் செட்டில் ஆயிட்டா அப்பாக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக்கலாம். அப்பாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாரு. இப்ப எதுவும் சொல்லிக்காதம்மா. நான் எதுவும் சொல்லலடா. என்னவோ போ. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜனனி. இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு 500 கிலோமீட்டர் தாண்டி இருக்க. உன்னை வந்து பாத்துக்க கூட உன் கூட இருக்க முடியாதபடி என் சூழ்நிலைமா. மும்பை வேற போறேங்கிற. உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். ம், சரி, பத்திரமா இருந்துக்கோடா. சரிம்மா. வேலைக்கு கரெக்டா சாப்பிடு. அம்மாக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. அம்மா நீ உடம்ப பாத்துக்கோமா. சரிடா. சரிம்மா. டேக் கேர். ஓகேம்மா. நம்ம தலையில குண்டை போட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வெடி வைக்கிறாங்க. எங்க அப்பா சொன்னது தப்பே இல்லைக்கா. இவர் தம்பிகளுக்கு அண்ணனா இருக்காரா இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காரா தெரியல. முதல்ல சென்னை, இப்போ சிங்கப்பூர். ஆனால் கரெக்டாக இவருக்குன்னு வந்து ஏமாறுறாங்களே. இந்த சிங்கப்பூர் பொண்ணுக்காவது அறிவு இருக்கா? சொல்றதெல்லாம் கேட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கு. தப்புக்கா, இது எப்படியே விட்டுறக்கூடாது. என்ன ஆன போற? உண்மையை சொல்லி கட் பண்ணி விடணும்க்கா. அவகிட்ட பூரா உண்மையும் சொல்லணும். அவ சிங்கப்பூர்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லட்டும். இவங்களோட இந்த குடும்ப அழகு சிங்கப்பூர் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும். அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்பேன் இவங்களுக்கு. ஏய் இரு, விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்க. இந்த ஜனனி என்ன முடிவுல இருக்கானே தெரியல. அவ எங்கன்னு தெரியல முதல்ல. அதுக்குன்னு அவ போன 2 நாள்லயே இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாரா? சட்டப்படி எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? சட்டத்தை விடுங்கக்கா, ஒரு மனசாட்சி வேண்டாம்? அந்த சொங்கி சக்திக்கு அறிவு வேண்டாம்? ஜனனி அப்படி பேசிவிட்டு அந்த புள்ள வீட்டை விட்டு போயிடுச்சு. அது வீடு போய் சேர்ந்துச்சா இல்லையான்ற கொஞ்சம் கூட கவலை இல்லாம வெக்கம் கெட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு நிக்கிறான். ஐயோ, என் வயிறு எரியுது. அதென்ன அவனாவ செய்யறான்? ஜனனிய வந்து அந்த பேச்சு பேசி விரட்டி விட்டதுல இருந்து இதான் இந்த பொண்ணுகிட்ட பல்ல இழிச்சுக்கு கிஃப்ட் வாங்கியிருந்தானே. எல்லாம் இந்த ஒரு மூத்தவர் போடுற ஸ்கெட்ச். அவர் திட்டம், இவன் செயல்பாடு. இப்ப கூட 2 நாள் இந்த கூட்டத்துல இருந்து இவனைய தனியா பிரிச்சு வையுங்களேன், நேரா இவன் ஜனனியை தான் தேடி ஓடுவேன். ஆனா யோசிக்கவே விட மாட்டாங்க. போட்டு அப்படியே அமர்த்தி வச்சிருக்காங்க. நம்மகிட்ட கூட பேச விடுறது இல்லைல்ல. இவங்களுக்கெல்லாம் இது வெறும் தீபாவளி இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிற 10,000 கோடி சொத்து. அதுதான் இப்ப மெயின். அந்த சொத்தை இணைக்கிற அடிக்கல் நாட்டு விழாதான் இப்ப நடந்துருக்கு. இந்த நேரம் பார்த்து ஜனனி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இப்படி தனியா புலம்பு விட்டு போயிட்டாலே. அந்த பிள்ளைக்கு தலை தீபாவளி வேற. நம்ம எப்படிலாம் கொண்டாடலான்னு பேசி வச்சிருந்தோம். எல்லாத்துலயும் அராஜகம் பண்ணி மண்ணள்ளி போட்டாங்களேக்கா. அங்க பாருங்க அந்த கிறுக்கனை புருஷனை. இப்படியே அவன் வெடிக்கிற பட்டாசு வெடிச்சு அவன் கை காலெல்லாம் பொசுங்கி போகணும். ஏய் நீ என்னடி மறுபடியும் பீஸ்ட் மோடுக்கே போற? இப்படி பேசுறது உனக்கு நல்லது இல்ல. எனக்கா நல்லது இல்ல? பொம்பளையா பிறந்தா இதான் வாழ்க்கை இல்ல? அவன் நடிக்கும் போதெல்லாம் வந்து அவன் குணம் தெரியாதா விட்டுரு அப்படின்னு. ஆனா நான் இப்படி நினைக்க கற்பனை கூட பண்ணக்கூடாதுல்ல. ஐயோ அது இல்ல நந்தினி, நான் அப்படி ஏன்னா பொம்பளை தான் யோசிச்சு நடந்துக்கணும். இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல. எந்திரிச்சு அடிக்கிறான், பேசினா மிதிக்கிறான், உட்காந்தா ஒதைக்கிறான். அவனுக்கு தேவைங்கிறப்ப நான் ஜடமா மாறி
அவனுக்கு தேவையானது செய்யணும் இல்லை? ஆ, இப்படி பட்டவன் மேலே எப்படிக்கா அன்பு வரும்? சரி, என்னை விடுங்க. ஞான மாமா கட்டுற அன்புக்காக தான் நீங்கள் இருக்கீங்களா? ஆ, இல்லை ஈஸ்வரி அக்கா, இந்த பெரிய மாமா பொழிகிற அன்புக்காக இங்கே அடிமையாக கிடக்குறாங்களா? எதுவும் இல்லை, அன்புன்றதே கிடையாது இந்த வீட்டில். பாவம் அந்த ஜனனி பிள்ளை சக்தி மேலே அம்புட்டு அன்பு வச்சிருந்தது. ஆனால் இவனும் அன்போடு தானே இருந்தான், இதுங்களை மாதிரிலாம் இல்லாமல். என்ன கேடு வந்துச்சு இவனுக்கு? ஆனால் எப்போ அந்த நம்பிக்கையை உடைச்சானோ, இந்த வீடு வேணாம் நீயும் வேணான்னு கிளம்பி போயிட்டா பார்த்தீங்களா? மானஸ்தே. ஆனால் நாம அடிமையா வாழ்ந்து பழகிட்டோம் நந்தினி. வருஷம் ஓட ஓட அடிமை வாழ்க்கை வாழறோங்கிறதையே மறந்துட்டு வாழ பழகிட்டோம். கல்யாணம் ஆகி வந்த புதுசுல தோ இவர் இருக்காரே, இவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு அதிர்ச்சியா இருந்தது. பார்க்கவே பயமா இருக்கும். இப்போ அவர் சாதாரணமா வந்து ஈஸ்வரி சாப்பிட்டியான்னு கேட்டா கூட கை காலம் உதறுது. அவங்க கோவமா பார்த்தாதான் நார்மலா இருக்காங்கன்னு தோன்ற அளவுக்கு நம்மளை பழக்கிட்டாங்க. நாமளும் பழகிட்டோம். 27 ஜென்ரேஷனா பாஸ் ஆகுற மரபு பழக்கத்தை விட கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச வருஷத்துல இவங்க நமக்கு ஏற்படுத்துகிற பழக்கத்தோட ஆழம் அதிகம், வலிமையும் ரொம்ப அதிகம். எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான ஆண்கள் பொண்டாட்டிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற பொருளாக மட்டுமே பார்க்குறாங்க. அவங்க கருத்தை மீறி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்களால தாங்க முடியாது. அப்படி பேசின நம்ம ஜனனியை தானே இவங்கெல்லாம் வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்க. என் புருஷன் இருக்கார்ல, அவருக்கு நானும் ஒண்ணுதான், ரோட்ல போற ஒரு பொம்பளையும் ஒண்ணுதான். ரோட்ல போறவங்களுக்கு அடிபட்டா அதை பார்த்துட்டு ஐயோ பாவோன்னு ஃபீல் பண்றவர் தான் உன் புருஷன் ஞானம் தம்பி. ஆனா அவங்க அண்ணனால அடிபட்டா அந்த கருணையெல்லாம் காணாம போயிடும். அடுத்து கதிர் உன் ஆளு, எப்பவும் ஒரு விதமான மூர்க்கத்தனத்தோடயே இருக்கிறவர் அவரு. எந்த ஒரு சுய சிந்தனையும் இல்லாம அண்ணனுங்க 3 பேரோட குணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த ஒரு கலவை தான் இந்த சக்தி. இவ்வளவுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசம். மற்றபடி எல்லாரோட அடிப்படை குணமும் ஒண்ணுதான், பொம்பளைங்களை பத்தின அபிப்பிராயமும் ஒண்ணுதான். பாவம் இந்த குந்தவை. எப்படிக்கா பாவம்? அவளுக்கு அறிவு வேண்டாம்? இல்ல நந்தினி, அவளுக்கு நிஜம் தெரியாது. அவ தேடி வந்தது கல்யாணத்தை இல்ல, உறவுகளை. பாவம், சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்த இடத்துல வாழ முடியல, சொந்தத்தோடலாம் இருந்ததே இல்ல. அதெல்லாம் தீர்த்துக்கணுங்கிற ஏக்கத்தோட தான் இங்க வந்து இறங்கியிருக்கா. அவளோட பார்வையில இவங்க எல்லாரும் நல்லவங்க, ரொம்ப இன்னோசென்ட். அவளோட எதிர்பார்ப்பை எந்த குறையும் இல்லாம நிறைவேற்ற முடியும். அப்படிதான் பாவம் நம்பிக்கிட்டு இருக்கா. இல்லக்கா, அப்படிலாம் விட்டுற முடியாது. ஒரு குடும்பத்தையே அள வச்சுட்டு இவங்க மட்டும் இங்க சந்தோஷமா இருப்பாங்களா? என்ன விட செய்ய முடியாது. போற? இல்லக்கா, சக்தி வேணா ஜனனியோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் அவன் மேல வச்ச பாசம் பொய் இல்லைல்ல. அவளுக்கா நம்ம பேசிதானே ஆகணும். அவளுக்கு நடக்கிறது அநியாயம், அதை நம்ம தட்டி கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னை வெட்டி கொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் கேட்க தான் போறேன். ஒரு ஒரு தடவை நீங்க தான் தடுக்கிறீங்க. நான் கேட்டேன், அவன் என்ன நடக்குது நடக்குது. நந்தினி இருங்க. என்ன நடக்குதோ நடக்குது. இருங்க. ஏய், நல்லா சுத்துறா மேல. இருங்க இருங்க இருங்கப்பா. மாமா, இருடா. ஏய் தர்சா இருடா. ஏய் என்ன என்னம்மா? ஏய் ஏய் இருப்பா இருப்பா. என்னன்னு சொல்லுமா? என்ன? ஏம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? இல்ல, சின்ன பிள்ளை இருக்கு, இப்படி இப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க, மேலே ஏதாவது பற்ற போகுது அதான். ஏம்மா எங்கள் வீட்டு பிள்ளையம்மா, அதுகளை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, போ
போமா நாங்கள் பார்த்துக்குறோம். சுத்துங்கப்பா. எல்லாரும் அமைதியானே பயமாயிடுச்சு. நீங்க சொன்னதாங்க கரெக்ட். அடிமையா வாழ்ந்து பழகிட்டோம். காதல கொண்டா, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இந்தாப்பா சக்தி. சரி எல்லாம் ரெடியா? கதிரே அந்த ஊதுவத்திய குந்தவட்ட கொடு. ஐயோ மாமா நானா? நீதான் வெடிக்கணும். ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பயம். மாமா நான் வெடிச்சதே இல்ல, ப்ளீஸ் மாமா என்ன மட்டும் வெடிக்க சொல்லாதீங்க. அட வாங்க ஐயோ மாமா, வேண்டாம் வாங்க. மாமா ப்ளீஸ் மாமா. அட ஏமா இதுக்கே பயப்படுற? ஒண்ணும் ஆகாது. அது வாங்க நீ. ஐயோ, வாங்க நீ மாமா, வாங்க. please மாமா, ஏய், please. அது நீ வாங்க முதல்ல சொல்றேன். வேண்டாம் மாமா. இந்த வெடி நீதான் வெடிக்க போற. மாமா ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணும் வேண்டாம் ஆகாதுமா, வெடிமா. மாமா. என்ன ரொம்ப Please. பயமா இருக்கா? சரி சக்தி, அந்த புள்ள ரொம்ப பயப்படுது. அந்த புள்ள கை பிடிச்சு பத்த வை. பத்த வை. பத்த வையப்பா. சீக்கிரம் நாங்க பட்டாசு வெடிச்சு போய் சாப்பிடணும், பசிக்குது.